இன்னைக்கு நாம 1988 நோரா ராபர்ட்ஸ்ங்கிறவங்க எழுதின பிரேசன் வித் யூ அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட பிரேசன்ங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெப் கேமரா முன்னாடி வந்து போனதுக்காக தனக்கு பிடித்த ஒருத்தியில சொல்ல போனா 3 பேரு கொலை செய்யப்படுறாங்க. கொலை பண்ணது யாரு, அந்த சீரியல் கொலைகார யாருங்கிறத தான் இந்த படத்துல நாம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? கொஞ்சம் வேகமா பார்த்து முடிக்க நான் முயற்சி பண்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே யாரோ ஒருத்தன் கையில ஒரு காஸ்ட்லியான வாட்சை கட்டிக்கிட்டு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ஏதோ வெப்சைட்டை நோண்டிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு, ஒரு ஆன்டி சொல்ல போனா ஒரு அக்காகாரின்னு கூட சொல்லலாம். அவங்க கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெப் கேமரா முன்னாடி நின்னு ரொம்ப அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த வெப்சைட்காரங்க காசு கொடுக்குறாங்க போல தெரியுது. அதிகாரம் பண்ணக்கூடிய பெண்கள், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்து இந்த மாதிரி நடிச்சுட்டு போறதுக்கு காசு கிடைக்கும் போல. ஆனா அந்த அக்காகாரி வெப்கேம் வேலையை முடிச்ச பிறகு அந்த ரூமை பூட்டு போட்டு பூட்டிடுவா. வெளியில வந்தா அவ வீடு ரொம்ப ஒரு யதார்த்தமான வீடு மாதிரி இருக்கு. அக்காகாரியா பார்த்துட்டோம். இப்போ தங்கச்சி புக் எழுதுறவ. அவ எழுதின புக்கு ஒண்ணு பயங்கர ஹிட். அதுல கதை என்னன்னா, 4 சுவத்துக்குள்ள ஒரு மாதிரியான கேரக்டர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த சுவத்துக்கு வெளியில வந்து பார்த்தா குடும்ப பாங்கான ஒரு பொண்ணு. இப்படி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியாவும் வெளியில ஒரு மாதிரியாவும் இருக்கிற ஒரு கேரக்டர் கொலை செய்யப்படுகிறார். கொலை பண்ணவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அவங்க புக்கா எழுதிருக்காங்க போல தெரியுது. அது நல்ல வரவேற்பு, நிறைய புத்தகங்கள் விற்கப்பட்டிருக்கிறதா, சாதனை படுத்திருக்கிறதா. அந்த கதையை வாட்சி காமிச்சு ஃபேன்ஸுகளுக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது ஃபோன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்து? அக்கா கிட்ட இருந்து. உன்னை பார்க்கணும் வைக்கணும்னு. உடனே சரின்னு இவங்களும் கிளம்பி அக்கா வீட்டுக்கு வராங்க. அக்கா தங்கச்சியை வரவேற்கிறா. என்ன மேட்ரு ஏது என்னன்னு கேட்க, அப்புறம் பேசிக்கலாம் வான்னு கூட்டிட்டு வராங்க. வருவேன்னு தெரியும், கூப்பிட்ட ஒன்னும் இவ்வளவு வேகமா வருவேன்னு தெரியாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. டீ சாப்பிடுன்னு கேட்டா ஒயின் கொடு அப்படின்னு கேட்டு ஒயின் வாங்கி குடிக்கிறா. அந்த ஒயின் ரொம்ப சீப்பான ஒயின் போல. இப்ப இவ கொஞ்சம் பணம் கஷ்டப்படுறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பணம் வேணுமா வைக்கணுமா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், இப்ப எனக்கு போதுமான அளவு பணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அக்கா. சரி, அக்கா புருஷன் எங்க, அக்கா குழந்தை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இவங்க ஒரு காலத்துல போதைக்கு அடிமையா இருந்தவங்க, வேலை வெட்டிக்குன்னு போகாம இருந்தவங்க. அதை காரணமா காட்டி புருஷங்காரன் புள்ளைய பிரிச்சு விவகாரத்து வாங்கி புள்ளைய கூட்டிட்டு போயிட்டான் போல. இவங்க இப்ப போதைக்கு அடிமையாக இருந்ததுனால கோர்ட்டும் குழந்தைய இவங்களுக்கு ஒப்படைக்கல. போன்ல வேணா பேசிக்கலாம், அவ்வளவுதான் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க போல. அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறா. இப்போ அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு வந்துட்டதாகவும், இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறதாகவும், சைட்ல பார்ட் டைம் வேலை கூட பாக்குறேன்னோ, இதையெல்லாம் நாம கொஞ்சம் எடுத்து சொல்லி குழந்தையோட கஸ்டடியை எடுத்துறணும், என் புள்ள எனக்கு வேணும், ஏதாவது உதவி பண்ணுன்னு அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க போல தெரியுது. சரி, என்ன பண்ண முடியும் பாப்போம் அப்போன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். ட்ரஸ்ட் அது இதுன்னு பெரிய ஆளு. விட்டா அரசியல்லையே ஒரு பெரிய அமைச்சராக கூட லெவலுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவனை விட்டுவிட்டு உன்கிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சாலிடான ஆதாரம் வேணுமே. அவன் தப்பானவன்னு ப்ரூவ் பண்றாப்ல ஏதாவது வேணும்னு கேட்க, அவன் ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர்ற பணத்தை கொஞ்சம் பர்சனலுக்கு பயன்படுத்தி இருக்கிறான் போல. அது சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அதை காட்டி நாம அவனை குழந்தைய கொடுத்துட்டு மிரட்டலான்னு பேச, மிரட்டுறதெல்லாம் தப்பு, வேணும்னா கோர்ட்டுக்கு போலாம் அப்படி இப்படின்னு தங்கச்சி சொல்லியிருக்கிறா. அக்காவும் சரின்னு இருக்கிறா. அதே சமயம் அந்த ஏரியால இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பக்கம் ஒரு டிடெக்டிவ், நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான். அவர் பில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி கொள்ளையடிக்க முயற்சி பண்றான். இவங்கிட்டையும் பர்ஸை கேட்பான். பர்ஸை கொடுக்குறாப்ல கீழே போடுவாரு. அவன் குனிஞ்சு பர்ஸ் எடுக்கும் போது துப்பாக்கியை தட்டி விட்டு அவனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் ஹீரோவோட பார்ட்னர் வராரு, டிடெக்டிவ், ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஒரே இடத்துல தான் 2 பேரும் போலீஸ்காரங்களா விசாரணை அதிகாரிகளாக வேலை பார்க்கறாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்காம, ஏமா பில் பே பண்ணானா, இந்தாமா பில்லு அப்படின்னு பில்லை பே பண்ணிட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. கீழே உசுருக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்புறம் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இவங்க ஜம்னு சாப்பிட்டுக்கிட்டே வெளியில வராங்க. அந்த பக்கம் அக்காகாரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு தங்கச்சி நான் இருக்கிறேன் அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணி 2 பேர் அன்னைக்கு ஒன்னா தான் படுத்து கிடக்குறாங்க. அதே சமயம் எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் அந்த வெப்சைட்டை நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அக்காகாரிக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, வெப்சைட் முன்னாடி வரும்போது மூஞ்சில பாதியை மறைச்சிட்டு தான் வருவா. அதே மாதிரி முடியோட கலரை மாத்தி வேற ஒரு டோப்பா முடியை வச்சுட்டு தான் நடிப்பா. ஆனா ஒரிஜினல் முகம் என்ன, ஒரிஜினல் அட்ரஸ் என்னங்கிற எல்லாத்தையுமே வெப்சைட்ல யாரோ ஒருத்தன் பாக்குறான். அப்புறம் இவ அடுத்த புக் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ மரத்தை இருக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அப்புறம் அறுக்க கூடாதா அப்படின்னு கேட்க, இன்னும் ஒரே ஒரு கட்டை தான் அறுத்துறேங்கிற நம்ம ஹீரோ. எஸ், ஹீரோ தான் பக்கத்து வீட்டுக்காரன் போல தெரியுது. பார்த்தது இவளுக்கு பிடிச்சு போச்சு. உடனே கீழே போய் அவங்கிட்ட கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவர் பார்த்தது 1 நிமிஷம் சொல்லிட்டு உள்ள போனவரு இந்த அம்மா எழுதின புக்கை படிச்சிருக்கிறார் போல. ஆட்டோகிராஃப் வேணும்னு வந்து கேட்கறாப்ல. அந்த கேப்ல இந்த அம்மா இவனை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய பெரிய கொலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிற டிடெக்டிவ், சோ நீங்க எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டா நல்லா இருக்குமேங்கிற ரேஞ்சுக்கு இவங்க குழஞ்சு பேசுறாங்க. 2 பேருக்குமே பிடிச்சு போச்சு. கண்டதும் காதல்னு சொல்லலாம். அந்த பக்கம் அக்காகாரி டீச்சர் வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா. ஏதோ காமெடி பண்ணிருப்பாங்க போல. எல்லா பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க 6 அடி உயரத்துக்கு மேல ரேண்டுன்னு ஒருத்தர் இருக்கிறான். பேரு ரேண்டி. ஸ்கூல்ல சேர்ந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப நல்ல பையனா இருந்தானா. இப்பெல்லாம் லேட்டா வர்ற முன்னு கிடக்குற, என்னடாச்சு ஏதாவது பர்சனலா பேசணுமா சொல்றா அப்படி இப்படிலாம் கேக்குறாங்க. இனிமே சீக்கிரம் வரணும், அவ்வளவுதானே, நான் சீக்கிரம் வரேன் அப்படின்ட்டு அந்த ரேண்டி அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து இவங்க அக்காகாரி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஹா, தங்கச்சிகாரி அக்காவுக்கு போனை போட்டு உன் ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் கூட நான் போட்டுக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நான் டேட்டிங் போறேங்கிறாங்க. சூப்பர் ரீ, பேசாம அவனையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு, 2 பேரும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு ஜம்முன்னு வாழலாம் அப்படிங்கிறாங்க அக்கா. அதெல்லாம் இல்லப்பா, சும்மா தான்ப்பா டேட்டிங் போறேங்கிறாங்க அவங்க.
ராத்திரி சமைச்சு வைக்க சொல்லிட்டா தங்கச்சி. சமையல் தான் எனக்கு வேணும்னு. சரி நான் வீட்டுக்கு வந்து சமைச்சு வைக்கிறேன்னு அக்காவும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்த பிறகு டிவோர்ஸ் வாங்கின புருஷன் கிட்ட இருக்கிற தான் பிள்ளை கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் தான் பேச வர்றான், அதுக்குள்ள மொபைலை பிடிங்கிறான் விவகாரத்து கொடுத்த புருஷன், அக்கா புருஷன். அடுத்து பார்த்தா கால் பண்ணி ஒரு ½ hour மட்டும் ஷோ பண்ணுங்கன்னு யாரோ கேட்டுக்கிறாங்க. இந்நேரத்துலயா சரி ஓகேன்னு இவளும் ஷோ பண்றதுக்காக வர. அங்க ஷோவை முடிக்க இந்த பக்கம் டேட்டிங் போனவங்க மனசை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே நல்லா செட் ஆகுது. அவன் வீட்டுக்கே இந்த அம்மா போயிடுச்சு. கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்கும் போல 2 பேரும் அந்த இடத்துல அங்கிட்டு போறதுக்குள்ள முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. ஆனா அதே சமயம் பக்கத்து வீட்டுல அக்கா இருக்கிற வீட்டுல கொல்லப்புறத்து கதவுல எவனோ கண்ணாடியை தட்டி விட்டு கதவை திறந்து மாஸ்க போட்டுக்கிட்டு உள்ள வரான். இங்க வீடு வரைக்கும் கூட வரேன்னு பக்கத்து வீட்டுல இருந்து அக்கா வீட்டுக்கு கொண்டு வந்து ஹீரோ அவளை விட்டுட்டு சரி டாட்டா பாய் பாய்னு கிளம்பி போகும்போது உள்ள போனவ செத்து போய் கிடக்கிற தான் அக்காவை பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு கதறுவாங்க, கத்திட்டு ஓடியாருவாங்க. அதை பார்த்துட்டு நீ வெளியிலே இரு நான் உள்ள போறேன்னு உள்ள போய் பாக்குற. உள்ள போய் பார்த்தா கை 2யும் ஏசு மாதிரி விரிச்ச நிலைமையில கால் 2யும் ஒட்னாப்ல இருக்கிற நிலைமையில சிறுவையில அரைஞ்சாப்ல ஆனா அவசர கதியில பண்ணாப்ல தெரியுது. டெட் பாடி கிடக்குது. அக்காவை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி போட்டு இந்த மாதிரி ஷேப்ல வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. விசாரணை தொடருது. ஆனா இங்க அக்காவோட வீட்டுல சம்பந்தமே இல்லாத மாதிரி இப்படி ஒரு ஸ்டுடியோ ரூம் இருக்கிறத பார்த்துட்டு சைட்ல இவ என்ன வேலை பார்த்திருப்பாங்க ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்காக வேலை பார்க்கறதுக்கு வாங்கக்கூடிய அந்த சம்பளம் அந்த அம்மா டீச்சர் வேலை பார்க்கறதுல வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு ஜாஸ்தியா. இதெல்லாம் தெரிஞ்சா நானே போய் நடிச்சிருப்பேங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா அந்த வெப்சைட்காரங்க நடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள தங்கச்சிக்காரி அங்க வந்துடுறா, அழுகுறா, கொஞ்சம் இவங்க ஆறுதல் சொல்றாங்க. யாராவது விரோதிகள் இருக்காங்களா வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. விவாகரத்து வாங்கின புருஷன் இருக்கிறான், அவங்களுக்கு இவங்களுக்கும் ஆகாது, குழந்தையோட கஸ்டடி வேணும்னு இவ போராடிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு மட்டும் தான், மித்தபடி விரோதிகள் இருக்கிறாப்ல எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க தங்கச்சி. அப்புறம் ஸ்கூல் டீச்சருங்கிறதுனால ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் விசாரிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி எங்க தங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வீட்லயே தங்க சொல்றாரு ஹீரோ. ஹால்ல தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து படுக்க வைக்கிறாரு. படிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல. மீடியால அதுக்குள்ள இந்த மாதிரி கொலை காட்டுத்தீ மாதிரி பரவுது. அதுவும் தங்கச்சியோட கதையில வராப்ல அக்காகாரி கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறதுனால மீடியா வெளியில முச்சுக்கிட்டு இருக்காங்க போல. இவங்க கிளம்பி வெளியில போகும்போது கூட எவ்வளவு பேர் முக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் தாண்டி இவங்க வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஏன்னா ஆதாரங்கள் ஏதாவது இருக்கணும் வைக்கணும் சொல்லி சீல் பண்ணி வைப்பாங்க. சோ இவளுக்கு தேவையான திங்ஸை மட்டும் பொட்டி கட்டிட்டு வேற இடத்துல தங்கிக்கிறாங்கிறது தான் பிளான். சோ இவளோட திங்ஸை மட்டும் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறா. அப்படி வந்தவ அந்த ஸ்டுடியோ ரூமை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட விசாரணையில நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், புக் எல்லாம் எழுதுறதுனால கிரிமினலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னால யோசிக்க முடியும், சொல்லு எப்படி அவன் உள்ள வந்தான் அப்படின்னு விசாரிக்க கொல்லப்புறத்து கதவுல எட்டி பார்த்திருக்கான். கண்ணாடியை லைட்டா உடைச்சு கதவை திறந்து உள்ள வந்திருக்கான். வெளியில அவனோட காலடி தடம் கிடைச்சிருக்குது. காலடி தடத்தோட சைஸ் 11 இன்ச்சா. ஆனா கையில கிளவுஸ் போட்டுருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் எதையும் விட்டுட்டு போல. அப்புறம் வீட்டுல இருந்து ஏதாவது திருநானான்னு தங்கச்சி கேட்க எனக்கு தெரிஞ்சு எந்த பொருளும் திருடப்படல அப்படின்னு சொல்றாரு. அட் த சேம் டைம் ஸ்டுடியோவை முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக அவன் அக்கா இந்த பக்கம் வந்திருக்கணும், அப்பதான் இவனை பார்த்திருக்கணும், கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். அப்புறம் கொலை பண்ண பிறகு இந்த மாதிரி ஷேப்ல கையையும் காலையும் செட் பண்ணி வச்சுட்டு கிளம்பி இருக்கிறான்னு எடுத்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம பசங்க அந்த வெப்சைட்டுக்கே போய் எல்லாரையும் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்திருந்தீங்களே, இந்த மாதிரி இனி எத்தனை பேர் இங்க வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டா ஒரு 3 பேர் அந்த மாதிரி கதாபாத்திரத்துல வேலை பார்க்கறாங்களா. அப்புறம் எவ்வளவு சம்பளம் கொடுப்போம் வைப்போம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஃபேமிலி பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்குதா ஒரு லேடி. இப்படி பர்ஃபார்ம் பண்றவங்களோட டீடைல்ஸ் கிளைண்ட்டுகளோட டீடைல்ஸ் எல்லாமே வேணும்னு கேட்கறாங்க. வாரண்ட் இருக்கான்னு கேட்க வாரண்ட்டையும் கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்ப எல்லாத்தையும் நான் கொடுக்குறேங்கிறாங்க. இப்படி வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க முகத்தை காட்டாம டோப்பா முடியெல்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமா தான் இருக்கிறாங்க, முகத்தை காட்டுறது இல்ல. அதையும் தாண்டி சரியான ஆளு சரியான அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்கன்னா உங்க டேட்டாவை யாராவது அக்சஸ் பண்ணுவாங்களா வெளியில இருந்துன்னு கேட்க வாய்ப்பே இல்லைங்கிறப்பல அந்த அம்மா சொல்லியிருக்கோம். அப்புறம் தான் அவங்க கிளம்பிக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள தங்கச்சிக்காரி அக்காவோட ஸ்கூலுக்கு போய் அக்காவுக்கு சொந்தமான சில பொருட்களை வாங்கலாம்னு போயிருப்பா. அங்க போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவங்கள ஒருத்தனா நம்ம ராண்டி கூட இருக்கிறத கவனிக்கலாம். ராண்டி ஒரு பெரிய கோடீஸ்வரனோட புள்ள. ஒவ்வொருத்தங்களாம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போன பிறகு உங்க அக்காவோட பழைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குமா, இதெல்லாம் ஒரு பொட்டில போட்டுருக்கோம் இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. அதை கொடுக்குறவன் பாருங்க அந்த ஸ்கூல்ல பியூனா வேலை பார்க்குற ஒருத்தன். உள்ள இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு இருக்கும்போது கான்ஃபிடென்ஷியல்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுங்க. அது என்னன்னா விவாகரத்து வாங்கின தான் புருஷன் ட்ரஸ்ட் பணத்தை எடுத்துக்கிறாங்கிறதுக்கான ப்ரூஃப், டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் போல. இதை கோர்ட்ல ஒப்படைக்கலாம், கஸ்டடி கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கிறா. சோ விவாகரத்தான அந்த புருஷன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணுமோன்னு இவங்களுக்கு கொஞ்சம் புருஷன் மேல சந்தேகம். பொட்டி எடுத்துட்டு கிளம்பி போற சமயம் இன்னொருத்தவனை கவனிக்கிறாங்க. இந்த நடுவுச்சி எடுத்துக்கிறான்ல இவன் தான் அது. ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. ஒரு அமைச்சரோட பையன் இவன். வசதி வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. எனக்கு உங்க அக்காவை ரொம்பவே பிடிக்கணும், அவங்க இறந்தது ஒரு பெரிய ஷாக்கான நியூஸ்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறான். அப்புறம் சம்பவத்தன்னைக்கு காலையில இந்த ஸ்கூல்ல பியூனா வேலை பார்க்குற ஒருத்தவனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, ஏதோ கோவமா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா நான் என்ன எதுன்னு கேட்கறேன் தம்பி, இதை பத்தி நீ வெளியில எதுவும் சொல்லிக்க வேண்டாம், சரி பார்க்கலாம் சொல்லி கிளம்பி வரா. எங்க வரா? அந்த பியூனை பாக்குறதுக்காக வரா. பியூனு கிட்ட அன்னைக்கு என்ன பேசிக்கிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க
கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு விசாரிக்கிறா. அவ ரொம்ப பயந்த சுவாகம் போல அந்த பியூனு. அது ஒண்ணுமில்ல, உங்க அக்கா பார்ட் டைமா ஒரு வேலை பார்க்கறால வெப்சைட்ல, அந்த வெப்சைட்ல அப்படி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிறது அவங்க தாங்கிறத அவங்க வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவான். அந்த வெப்சைட்டுக்கு அடிக்கடி போவையா, காசு கட்டி பாப்பையா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, என் கசின் ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் இந்த வீடியோஸ் போட்டோஸ் இதெல்லாம் காமிச்சான், அதுல வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. யாரா அந்த கசின்னு கேட்டா, அந்த வெப்சைட்ல அவன் வேலை பார்க்கறானா, கேமராமேனா, அவனுக்கு ஃபுல் அக்சஸ் உண்டா, கண்டென்ட் அப்லோட் பண்றது வைக்கிறதெல்லாம் அவன் தான் போல. இப்போ இந்த பியூன் மூலமா வெப்சைட்ல வேலை பார்க்கற ஒருத்தவன் தான் இந்த லீக்குக்கு காரணங்கிறத இவ கண்டுபிடிச்சிருக்கா. அந்த பக்கம் பார்த்தா அடுத்து இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறா. இவங்களை பார்த்து லைட்டா பேச ஆரம்பிக்கிறா. குறிப்பா நம்ம ஹீரோவை பார்த்து. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் நாங்க விசாரணை பண்ணிக்கிறோம், நீ தலையிட வேண்டாம்னு சொல்லும்போது, இல்ல என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீ எனக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணேன்னா பதிலுக்கு நான் உனக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவேங்கறாப்ல டீல் போடுறா. நீ எப்படி அந்த வெப்சைட்டை நடத்துறவங்க கிட்ட போயிருப்ப, அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்திருப்ப, நான் அந்த கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும், எனக்கு போட்டு காட்டுங்க, எங்க அக்கா வீடியோல என்ன பண்ணாங்கறத நான் பார்க்கணும், அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன் டீல் போட்டு வேற வழி இல்லாம இவனும் காட்டியிருப்பான் போல. அப்புறம் வரும்போது கொஞ்சம் கோவமா வர்றான். என்னப்பா அப்படின்னு கேட்டா, புதுசா லீடு கிடைச்சிருக்குது, அந்த வெப்சைட் கம்பெனில வேலை பார்க்கற ஒருத்தவன் இதை அந்த பீனு கிட்ட காட்டியிருக்கிறான், இதை பத்தி பேசியிருக்கிறான்னு சொல்லி அந்த வெப்சைட்ல வேலை பார்க்கறவன் வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. அம்மா சத்தம் போடுது, டே மவனே வாடா அப்படின்னு. கீழே இருந்து ஓடியாரான். இவன் தான் அந்த வெப்சைட்ல வேலை பார்க்கறவன். அந்த பீனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா, தூரத்து சொந்தங்கிறாரு. அவங்கிட்ட ஏன்டா அந்த வீடியோஸ் எல்லாம் காமிச்ச, பேசுன, வச்சுன்னு கேட்கும்போது, இல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிப்போம் வச்சுப்போம், வேலை பார்க்கற இடத்துல கிடைக்கிற ஃப்ரீ கண்டென்ட் நான் அப்படி காட்டுறது உண்டு அப்படிங்கிறாங்க. இதுக்கா என்னெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுவீங்களான்னு வருத்தப்படுறான். அதெல்லாம் போட மாட்டோம், வேற யாருக்கு இதெல்லாம் காமிச்ச அப்படின்னு விசாரிக்கிறாங்க. வேற யாருக்கு நான் காட்டல வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்புறம் நம்ம தங்கச்சிக்காரி ஹீரோ வீட்டுக்கு போய், விசாரணையில என்னையும் சேர்த்துக்கங்க, புக் எழுதும்போது நான் எவ்வளவு விதமா யோசிப்பேன் தெரியுமா, அந்த சீரியல் கொலகாரங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்பேன், என்னோட இன்ஸ்டிக்ட், அந்த உள்ளுணர்வு முன்னுணர்வு இதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு பேசி பாக்குறா. ஆனா இந்த பையன் ஒத்துக்கல. அப்புறம் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறா, உங்களுக்காக வாங்கி வச்சதுன்னு கொடுத்துட்டு நல்ல பேர் எடுத்துக்கிறா. அப்புறம் அவங்க முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு இப்போ பழகிட்டாங்க. அதே சமயம் அடுத்து பார்த்தா வேற ஒருத்தி, அவங்க இந்த பார்ட் டைம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்காக வீடியோ எடுத்து கொடுப்பாங்க போல. இவங்களோட கேரக்டரும் ரொம்பவே அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி. வெளியில இருந்து முகமுடி போட்டு ஒருத்தன் வேவு பாக்குறான். என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு கால் வருது, இந்த மாதிரி ரெண்டாவது ஒருத்தி இறந்து கிடக்குறான்னு. உடனே கிளம்பிங்க வந்துட்டான். வந்து பார்த்தா இந்த தடவை ரொம்ப பொறுமையா கொலை பண்ண பிறகு அவளோட கைகள் ரெண்டையும் நல்லா விரிச்சு கால்களை ஒட்டி சிலுவையில அறையும் போது எப்படி பொசிஷன்ல இயேசுவை பண்ணாங்களோ அதே மாதிரியே இங்க பாடியை போட்டு விட்டு போயிருக்கான். போன தடவை அவசர அவசரமா பண்ணவே இந்த தடவை பொறுமையா பண்ணிருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கேயும் வீட்டுக்கு வெளியில காலடி தடம் 11 இன்ச்ல இருக்குதுங்க. இதுல கூத்து என்னன்னா, இந்த ரெண்டாவது கொலை நடக்கும்போது வீடியோவை அந்த பக்கத்துல இருந்து ஒரு கிளைண்ட் பார்த்துட்டு இருந்திருக்கார். அவர் தான் போலீஸுக்கு கால் பண்ணி, இது நடிப்பா நிஜமான தெரியல, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பார். அவரை இப்ப போலீஸ்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவன் நடந்ததெல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி பார்த்தேன் வச்சேன், மாஸ்க் போட்டிருந்தா என்ன ஏதுன்னு தெரியல, பட் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், நான் ஃபர்ஸ்ட் நடிப்பு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, நடிச்சிட்டு இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னது இவனுக்கு வருத்தமா இருக்குதுங்க. ஐயோ பாமன்னு வருத்தப்படுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் எங்க போறான்னு பாருங்க, தான் அக்காவோட விவாகரத்து வாங்கின புருஷனை போய் பார்க்க போறாங்க. அவன் ஒரு கொலைகாரனா இருப்பாங்களோன்னு இவங்களுக்கு கொஞ்சம் டவுட். அதனால லைட்டா சீண்டி பாக்குறாங்க. உனக்கு எதிர ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அதனால அவளை கொன்னுட்டேல அப்படி இப்படின்னு பேச, நான் கொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவ்வளவு ஒர்த்தும் அவ கிடையாது, அவ பண்ணிக்கிட்டு இருந்த வேலை அவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான வேலை, அவ பண்ணிக்கிட்டு இருந்த சைடு வேலையை பத்தி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையில பேச, கோவத்துல புளிர்னு ஒரு குத்து விட்டுறாங்க. உதட்டு பக்கத்துல அவருக்கு ரத்தம் வந்துடும். இருந்தாலும் நீ கோவத்துல இருக்கிற, ஏதோ முட்டாத்தனம் பண்ணிட்டேன், இந்த மேட்டர் நான் அப்படியே விடுறேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணேன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மாட்டிட்டு போறாரு. எங்க அக்காவோட இறுதி அஞ்சலிக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. நான் தான் புருஷனாச்சே, டெஃபினட்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் அந்த பக்கம் உயரதிகாரி என்னங்க அப்டேட்னு விசாரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சாலிடா உருப்படியா எந்த ஒரு டீடைல்டோ லீடோ கிடைக்கல, கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு உயரதிகாரி சத்தம் போடுறாங்க. அப்புறம் அஞ்சலியில தன் அக்காவை பத்தி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி கண்கலங்கி பேசிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்க மித்த ஆட்கள் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. போலீஸ்காரங்களா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. கேஸ் சம்பந்தமா என்ன உள்ள இழுத்துக்கன்னு கேட்டா நம்ம பையன் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். அங்க அந்த 6 அடி உயரத்துல கோடீஸ்வரர் வீட்டு பையன் அவனும் அங்கதான் சுத்தி திரியிறான். விவகாரத்தான அந்த அக்கா புருஷனும் அங்கதான் இருக்கிறார். ஏன் இங்க வந்த, அதான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னா, என் பொண்டாட்டி இரங்கலை தெரிவிக்க நான் வர மாட்டேனா, டெஃபினட்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசிட்டு அவன் அங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். யார் அந்த பையன் தெரியுதுல, அமைச்சர் பையன், அந்த நடுவுச்சி அவன் தான் இருக்கிறான். ஐயோ பாவன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ரொம்ப நல்ல மனுஷி, இப்படி எல்லாம் இவங்களுக்கு சாவு வந்திருக்க கூடாது, இவங்களுக்காக நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வச்சிருக்கிறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. சூப்பர்ப்பா நல்லதுப்பான்னு பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த அமைச்சர் அம்மா வரும். நீங்களும் வந்திருக்கீங்களா, அஞ்சலிக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லுவா தங்கச்சி. ஏதோ என்னால முடிஞ்சதுமா, டே மானே வாடா போலான்னு அதிகாரமா சொல்லிட்டு முன்னாடி போக பின்னாடி அந்த பையன் போயிட்டு இருக்கிறான். அப்புறம் அஞ்சலிக்கு நிறைய கார்டு வரும். ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவ்வர்ஸ் டேக்கெல்லாம் கிரீட்டிங் கார்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அஞ்சலிக்கும் கிரீட்டிங்ஸ் கார்டு வரும். அப்படி ஒரு
கிரீட்டிங் கார்டு வந்திருக்குது, அதுல நீ சாக வேண்டியவதான் அப்படின்னு எழுதி இருக்குதுங்க. அதை பார்த்ததும் போலீஸ் கிட்ட கொண்டு வந்து அதை கொடுக்குறா. உயரதிகாரி கிட்டையும் கூட வாங்க பேசணும்னு சொல்லி கூட்டு வந்து மேட்டரை சொல்றா. அது மட்டும் இல்லாம தான் புத்தகம் எழுதுற அந்த அறிவு வச்சு இந்த கேஸ்ல உங்களுக்கு என்னால உதவி பண்ண முடியும், கொஞ்சம் கேஸ்ல என்னையும் சேர்த்துக்கங்க வச்சுக்கங்கன்னு கெஞ்சி உயரதிகாரி சரின்னு ஒத்துக்கிறாங்க. சரி கேஸ்ல உள்ள வச்சுக்கங்க, எல்லாத்தையும் காட்டுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அதுல உடன்பாடு இல்லைனாலும் உயரதிகாரி சொல்லிட்டதுனால இப்ப எல்லாத்தையும் காட்டித்தான் ஆகணும். இந்த ரெண்டாவது கொலை நடந்ததுல அப்ப நடந்த விஷயம் ரெக்கார்டா இருந்ததுல அந்த வெப்சைட்ல, அந்த வெப்சைட் காரங்க கிட்ட இருந்து கண்டென்ட்டை வாங்கி இப்ப ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதுல அவளை எவ்வளவு கோரமா கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்கறத காட்டுறாங்க. அந்த கொலை பண்றவன் பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்கிறது தெரியுது. பட் எந்த ஒரு அடையாளமும் தெரியல. ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கான். அந்த அம்மா செத்து போனதுதான் மிச்சம். டிசைரி அப்படின்னு அவங்கள கூப்பிடுறான். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் கூப்பிடுறான், அவங்களோட பேரை சொல்லி இவன் கூப்பிடுறது இல்ல. அதையெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பாத்ரூம் பக்கம் போய் அழுகுறா. அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியில வராங்க. தெம்பா இருக்கிறாப்ல காட்டிக்கிறா. அந்த கிரீட்டிங்ஸ் கார்டுல நீ சாக வேண்டியதான்னு எழுதி வந்தது இல்ல, கூடவே ஒரு பொக்கேவும் வந்திருக்கும், பூக்களும் வந்திருக்கும். அதை அமிச்சது யாருன்னு அந்த பொக்கேல ஆர்டர் ஐடி இருக்குதுங்க. யாரோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் அமிச்சிருக்காங்க. சோ அந்த ஆர்டர் ஐடியை வச்சு அதை அமிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அது வேற யாரும் இல்ல, கோடீஸ்வரர் புள்ளன்னு ஒரு 6 அடி உயரத்துல ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அவரோட அப்பா. அவர் வீட்டுக்கு போய் விசாரிச்சு ஆர்டர் பண்ணது நீங்க தானே கேட்டா ஆமாங்கிறார். அந்த கார்டை காமிச்சு இதுல எழுதி இருக்கிறது நீங்க தான் எழுதினீங்களான்னு கேட்டா இது என் ஹேண்ட் ரைட்டிங் இல்லங்கிறாப்ல. அப்ப அந்த 6 அடி உயரத்துல ஒரு பையன் இருக்கிறானே, அவனோட அப்பா தானே நீங்க, அந்த பையன் எங்க அக்காவோட கிளாஸ்ல ஸ்டூடெண்டா தானே இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறார். அப்ப அவங்கிட்ட நாங்க விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த பையனையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறார். ஆனா தனியா விசாரிக்க விடாம கூடயே இருக்கிறார். ஏன்னா சின்ன பசங்களை தனியா விசாரிக்க கூடாது, பேரண்ட்ஸ்கள் இருக்கணுங்கிறது சட்டம். பொதுவா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் பதில் சொல்லிட்டு இருக்கான். என்னோட அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தத்துல கேட்கறீங்கன்னு கேட்கறான் அவன். இல்ல உன்னை கொஞ்சம் திட்டிட்டு தான் அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, அவளை பார்க்கும்போது நீ அட்ராக்டிவா ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிறேன்னு கேட்டா இல்ல அவங்க வயசானவங்கன்னுவான். அப்புறம் இல்ல அப்படி நான் சொல்ல வரல, அவங்க கொஞ்சம் ஹாட்டாவும் தான் இருப்பாங்க அப்படின்னு பேசுறான். அப்பா டேய் அப்படிங்கிறார். இல்லங்க கிளாஸ்லயோ வெளியிலயோ அவங்கள பத்தி யோசிக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கொலை நடந்த அந்த சமயத்தப்ப நீ எங்க பாருந்தேன்னு கேட்டா வீட்டுல தான் இருந்தேங்கிறான். கூட யாராவது இருந்தாங்களான்னு கேட்கும்போது இங்க வேலை பார்க்கறவங்க இருந்தாங்க, சமயக்காரங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லி சமயக்காரங்களோட டீடைல்ட அப்பா கொடுக்குறாரு. அதே மாதிரி அப்பா கொலை நடத்துல எங்க இருந்தாங்கன்னு கேட்டா வேற ஏதோ பிசினஸ் மீட்டிங்ல இருந்திருக்காரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆமா இங்க தான் இருந்தாங்கன்னு சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல. சோ அப்பா மேல சந்தேகம் வரல, புள்ள மேலதான் இப்ப சந்தேகம் இருக்குது. சமயக்காரங்க கிட்ட விசாரிச்சாதான் அடுத்து என்னன்னு தெரியும். ஏதோ ஒரு மேட்டரை மறைக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. ஆனா இவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாப்ல தன்னோட இன்ஸ்டிக்ட் சொல்றதா தங்கச்சிக்காரி சொல்றா. அதே சமயம் கொலகார அடுத்த 3வது ஆளை கொல்றதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கிறான். 3ஆவதா ஒருத்தி இருக்கிறாங்க. அதிகார தோரணையோட அந்த வெப்சைட்டுக்காக நடிச்ச பிறகு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளியில நார்மல் மோடுக்கு வராங்க. பார்த்தா வழக்கம் போல அவன் உள்ள வந்து நிக்கிறாங்க. அவங்களை கொல்றதுக்கு கத்தியோட வந்திருக்கிறான், முயற்சி பண்றான். சாரி கத்தியோடங்கிறேன், கழுத்தை அறுக்கிறதுக்காக. ஏன் ரோல் ஆகுது, கழுத்தை நெரிக்கிறதுக்காக கையில பெல்ட் மாதிரி ஏதோ வச்சுட்டு பக்கத்துல நெருங்குவான். அந்தம்மா கையில கத்தி இருக்குது. உடனே அந்த கத்தியை வச்சு குத்த வர புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். கத்தி கீழே விழுந்துரும். ஆனாலும் இந்த அம்மா கொஞ்சம் மொரட்டம்மாவா இருக்கிறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அந்த கத்தியை எடுக்க முயற்சி பண்ணும்போது இவன் மேல ஏறி கழுத்தை பிடிச்சி நெரிக்க முயற்சி பண்றாங்க. அதை வச்சு அந்த காயத்தை வச்சு அதையும் மீறி போராடி அங்க இருந்த கத்தி எடுத்து அவனோட கையில ஒரு கீரலை போடுறாங்க. அவனோட வலது கையில ரைட் கையில கீரல் விழுந்துருச்சு. தொடர் முயற்சி அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது உயரதிகாரி வந்து 3ஆவதா ஒரு கொலை முயற்சி நடந்திருக்குது, ஆனா இந்த தடவை கொலை நடக்கல, அவன் தப்பிச்சு போயிட்டான், என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கன்னு சொன்னதும் இவங்களும் சந்தோஷமா ஓடியாராங்க. இங்க வந்து பார்த்தா கொலையாளியோட கையில கத்தியை வச்சு வெட்டியிருக்காங்க. சோ கொலையாளியோட ரத்தம் கத்தியில படிஞ்சிருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுப்போம், ஏதாவது சாம்பிள் ஒத்து போனா நம்ம கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும். நம்ம ஆட்கள் போய் லைட்டா பேச்சு கொடுத்து விசாரிக்கிறாங்க. அவனை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்ல அவன் டெஃபினட்டா ஒரு வெள்ளையாள் தான், கருப்பினத்து ஆள் இல்ல, வெள்ளையா இருக்கிறவன். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். ஏதோ இந்த டீனேஜ் பசங்க தான் இருக்கையிலே ரொம்ப வலிமையானவங்களா இருப்பாங்க. அவ்வளவு மொட்டத்தனமான ஒரு ஆக்ரோஷம் அவங்க கிட்ட பார்க்க முடியும். சோ டீனேஜ் பையனா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், 6 அடி உயரம் இருக்கணும், வெளியில வேற ஷூவோட சைஸ் 11ன்னு இங்கேயும் பதிஞ்சிருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த கோடீஸ்வரர் வீட்டு புள்ள அவனா தான் இருக்கணும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. சோ இந்த தடவை அரெஸ்ட் வாரண்டோட வந்து அவனை பாக்குறாங்க. சர்ச் வாரண்டோட வந்து வீட்டையும் சர்ச் பண்றாங்க. சட்டையை கலட்ட சொல்றாங்க, அதுக்கும் வாரண்ட் இருக்கான். சட்டையை கலட்டினா அவனோட ரைட் ஹேண்ட்ல அதே இடத்துல ஏதோ காயப்பட்டிருக்குது, பேண்டேஜ் ஒட்டி இருக்கிறான். எங்க இருந்தா இந்த காயம் பட்டுச்சுன்னு கேட்கும்போது அப்பா உடனே சொல்லாதன்னு பதறாரு. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒன்னு அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த பீனை போய் பார்த்து பேசி இந்த மேட்டர் வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்குது, நீங்க மறைக்கிறீங்க, வேற யாருக்கு இந்த மேட்டர் தெரியும் சொல்லுன்னு கேட்க ரொம்ப தங்கிக்கிட்டே கடைசியா பியூனு அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. பியூனோட சொந்தக்காரன் தானே அந்த வெப்சைட்ல வேலை பார்க்கறவன். அந்த வெப்சைட்ல வேலை பார்க்கறவனும் அந்த கோடீஸ்வரோட பையனை இப்ப சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த பையன் 2 பேரும் லவ் பண்றாங்களாம், பார்ட்னர்ஸ் தான். இதைத்தான் இந்த பியூனோ எல்லாரும் மறைச்சிருப்பாங்க. அதே மாதிரி கொலை நடந்தப்போ எங்க இருந்தன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அந்த நேரம் முழுக்க கோடீஸ்வரர் வீட்டு பையன் அந்த வெப்சைட்டுக்காரனோட தான் கூட இருந்திருக்கான் போல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா கிளம்பி வருது. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கார
என்ன சொல்றாரு, அந்த பையன் தான் குற்றவாளின்னு அடிச்சு பேசுறாரு. ஆதாரங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக தான் இருக்குதுங்கிறார். ஹீரோ என்ன சொல்றான், ஆதாரங்கள் போதுமான அளவு சாலிடான அளவுல இல்ல, இதை வச்சுக்கிட்டு நாம அரெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ண முடியாது, அவனை விட்டாகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்து ஆமா அதான் நிஜம், தங்கச்சிக்காரி வந்து அவன் கொலையாளி இல்ல அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் அந்த கோடீஸ்வரர் வீட்டு பையன் 6 உயரத்துல இருக்கிறான்ல, அவனும் வெப்சைட்ல வேலை பார்க்கறவங்களும் காதலர்கள், கொலை நடந்த டைம்ல அவங்க தான் ஒன்னா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க எங்க கொலை நடந்தப்போ எங்க இருந்தீங்கன்னு கேட்கும்போது ஏதேதோ போய் சொல்லி அதையெல்லாம் மலுப்ப பார்த்திருக்காங்க. அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா இந்த உறவை பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு தான் பசங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. அதனால அவன் கொலையாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றான். சூப்பர் ஒர்க்னு உயரதிகாரி பாராட்டவும் செய்றாங்க. சரி வாங்க மீட்டிங்னு மீட்டிங் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் போய் அந்த வெப்சைட் ஓனரை பார்த்து இந்த அதிகார தோரணையோட நடிக்கிறதுக்கு இன்னும் வேற ஆட்கள் இருக்காங்கன்னு கேட்டா இல்ல, 3 பேர் வேலை பார்த்தாங்க, 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஒருத்தி தப்பிச்சிட்டா, மறுபடியும் இந்த பொழப்பே வேணான்னு சொல்லிட்டாங்களா. இப்போ கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக நான் அந்த வேஷம் கட்டலான்னு இருக்கிறேன், நான் கண்டென்ட் கொடுக்குறேன், நீங்க வீடியோல போறீங்களான்னு கேட்க அந்த அம்மா சரின்னு சொல்லியிருக்கும் போல. வீடியோ கண்டென்ட் எல்லாம் பார்த்து எப்படி நடிக்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ கூட 1 மணி நேரம் இருந்து காலையில ஒன்னா தான் முழிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, எப்படி கொலைகாரனை பிடிக்கலாம் வைக்கலான்னு. இவங்க போற அந்த லீடெல்லாம் உருப்படுறாப்ல தெரியல. அங்க வச்சு தங்கச்சிக்காரி ஒரு ஐடியா கொடுக்குறா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, ரிஸ்கான ஐடியா, ஆனா இது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. எலியை எப்படி பொறி வச்சு பிடிப்போம், அந்த மாதிரி இவனை பொறி வச்சு பிடிக்கணும்னா 4ஆவதா ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு வேஷம் கட்டி நடிக்கணும். வெப்சைட் காரங்க கிட்ட பேசிட்டு அவங்க கண்டென்ட் அப்லோட் பண்றதுக்கு தயாருங்கிறாங்க. நான் நடிக்கிறதுக்கு தயார், தொடர்ந்து கண்டென்ட் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டா ஒரு நாள் நம்மள தேடி வருவான், பிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒத்துக்குறாங்க, உயரதிகாரி ஒத்துக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒத்துக்க மாட்டான். ரொம்ப ரிஸ்கான வேலை, ஒரு சிவிலியனை இந்த மாதிரி வேலையில ரிஸ்க் எல்லாம் படுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேச, அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, ஏமா உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன், இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உயரதிகாரி போயிட்டாங்க. உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட இதை பத்தி நான் சொல்லலன்னு சொல்ல, இப்பயும் சொல்றேன் எனக்கு இந்த விஷயத்துல சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாரு ஹீரோ. அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெப்சைட்டுக்கு முன்னாடி இருந்து இவ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அதை வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, லைவ்ல ஓடிட்டு இருக்குது. வீட்டுக்கு வெளியிலேயே பாதுகாப்புக்காக ஹீரோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. சிசிடிவி கேமராலாம் அங்கங்க வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, உயரதிகாரி உட்பட. ஆனாலும் யாரும் வந்து அப்பல தெரியல. அடுத்து என்ன, மறுபடியும் அந்த ஸ்கூல்ல போய் நாம ஏன் விசாரிக்க கூடாது அப்படி இப்படின்னு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குதுங்க. ஸ்கூலுக்கு போய் நிறைய ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஏதாவது தெரியுமா அப்பமானு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நிறைய கூந்தலோட ஒருத்தர் அவங்ககிட்ட விசாரணை. அடுத்து அந்த நடுவுச்சியன் அமைச்சர் பையன் அவங்ககிட்டயும் விசாரணை. ஏதாவது வித்தியாசமா ஆக்வர்டா அன்னைக்கு ஏதாவது நடந்ததா வச்சதா ஏதாவது தெரிஞ்சா சொல்லுப்பான்னு சொல்ல எதுவும் தெரியாதுன்னு இருக்கான். ஏதாவது நடந்தா டெஃபினட்டா சொல்லு வேண்டிட்டு இருக்கான். இங்க இருக்கிற பிள்ளைங்களை யாராவது ஒருத்தவங்க அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணி ஈஸியா வெப்சைட்ல இருக்கிற அந்த டீடைல், இப்படி நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் என்ன, அட்ரஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எவனோ கண்டுபிடிச்சு இந்த சேட்டையை பண்ணி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கார். அதே சமயம் அதே ஸ்கூல்ல சண்டை போட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுல அமைச்சர் பையன் நம்ம 6 அடி பையனை போட்டு கழுத்தை பிடிச்சு இறுக்கி பிடிச்சு கெத்து காட்டுறான். உயரம் கூட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அமைச்சர் பையன். இவனை பத்தி அரசர் புரசரா வெளியில பேசிருக்கோம், இந்த 6 அடி உயரத்து பையனை நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையாடா அப்படி இப்படின்னு ஏதோ சீண்டிக்கிட்டு இருக்க. கோவப்பட்டவன் பதிலுக்கு இவங்கிட்ட இருந்த அந்த மொபைலை புடுங்குவாங்க. அப்படி மொபைலை புடுங்கும்போது பார்த்தா மொபைல்ல பொதுவா டீச்சரோட பேரை எப்படி சேவ் பண்ணிருப்போம், டீச்சரோட பேர் போட்டு மலர் டீச்சர், ராணி டீச்சர் அப்படி இப்படின்னு எழுதிருப்பாங்க. இவன் அந்த மாதிரி எல்லாம் பேர் எல்லாம் எழுதல, இல்ல மேடம் நோ டீச்சர் எல்லாம் எழுதல, மொட்டையா ஏதோ பொண்டாட்டி பேர் எழுதுறாப்ல, காதலி பேர் எழுதுறாப்ல, மொட்டையா பேர் எழுதி வச்சிருக்கான் அந்த அம்மாவோட பேரை. என்னடா அப்படி எழுதி வச்சிருக்கேன் கேட்கும்போது அவ ஏன் ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பொலின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆளுன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுதான் அங்கதான் அவன் மாட்ட போறான் போல தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. வீட்டுல அவளுக்கு பாதுகாப்புக்காக கீழே இருக்கிறவங்க, ஆனா யாரும் வரலன்னு சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. போன் கால் வந்ததும் வேக வேகமா கிளம்பி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அந்த கோடீஸ்வரனோட பையன் 6 அடி உயரம், அவனை போட்டு அந்த நடுவுச்சியன் அமைச்சரோட பையன் பொலன்னு பொழந்திருக்கான். இந்த மாதிரி போன்ல ரொம்ப உரிமையா பேரோட சேவ் பண்ணி வச்சிருக்கிறதும் ஏழுங்கிறாப்ல சொல்லி தான் என்ன அடிச்சான்னு சொன்னதும் அவன் மேல இப்ப சந்தேகத்தை கிளப்புது. அதே சமயம் அவன் வீட்டுல பார்த்தா பயங்கரமா அமைச்சர் டெல்லி அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சரம்மா டைனிங் டேபிள்ல யாரும் போனை பார்க்க கூடாதுன்னு போனை புடுங்கி வைப்பாங்க, ஆனா அவங்க போன் பார்க்கலாம். இப்படி எல்லாமே ஒருதலை பட்சமா அதிகார திமிரோட இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தவனுக்கு அது ஒரு வெறுப்பை தட்டுது. இந்த பக்கம் உயரதிகாரி வந்து நீ இன்னைக்கு இதெல்லாம் வேஷம் கட்டணும்னு அவசியம் இல்லம்மா, உண்மையான கொலைகாரன் அமைச்சரோட பையன் மாதிரி தெரியுது, எல்லா எவிடன்ஸும் அவனுக்கு எதிராக தான் இருக்குது, நாம 6 அடி உயரம் அந்த பையனை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இந்த நடுவுச்சியன் அமைச்சரோட பையன் எப்படி இருப்பாங்க நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆனா ஆதாரங்கள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறதா, அவனை டெஃபினட்டா கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு தங்கச்சி கேட்டா அது டவுட் தான், ஆனா சந்தேகத்தின் பலனை அவனுக்கு கொடுத்துட்டு அவன் விடுதலை ஆயிடக்கூடாது, நம்ம கடமையை செய்வோம், மித்தத நீதிமன்றம் பார்த்துக்கும் கோர்ட்டு பார்த்துக்கும், சரி இந்த காஸ்டியூம் எல்லாம் ஒத்து போட்டு அடுத்த கட்ட வேலையை பாரு, நாங்க கிளம்புறோம், எப்ப எல்லாரும் கிளம்புங்கப்பான்னு எல்லாரையும் கிளம்பிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனாலும் இவளுக்கு திருப்தி இல்ல, ஏதோ ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க. அந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் வீட்டுக்குள்ள வாரண்டோட அரஸ்ட் வாரண்டோடய உள்ள வராங்க. பையன் எங்கன்னு கேட்டா பையன் எங்க தான்
இருக்கிறான்னு சொன்னதும் அந்த கதவை போய் தட்டுறாங்க. யாரும் கதவை திறக்கிறதுக்கு தயாராக இல்ல. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள கம்ப்யூட்டர்ல அந்த வெப்சைட்டை தான் முழு நேரமா பைபிள்ல பார்த்துட்டு இருந்திருக்கான். வேஷத்தை கலைச்சிட்டு நார்மலாருன்னு உயரதிகாரி சொல்லிட்டு போனா கூட கேட்காம வேஷம் கட்டி தொடர்ந்து வெப் கேமரால இருந்துகிட்டே இருக்கிறா தங்கச்சி. அங்கதான் தேடி போயிருப்பான்னு சொல்லிட்டு இவருக்கு பயம். போன்ல பிடிக்க முடியல. கிளம்பி வந்துட்டு இருக்காரு இங்க. அதே சமயம் இங்க பார்த்தா பைபிள்ல வந்துட்டாங்க. வீடு தேடி வந்துட்டான். ஜம்முன்னு உள்ள வரான். அவன் வருவான்னு தெரிஞ்சே ஏதோ சத்தம் கேக்குது கீழே. லேப்டாப்பை லைட்டா கவுத்துறபடி வச்சிருக்கா. ஆனா மேல இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. சோ என்ன நடந்தாலும் அதுல ரெக்கார்ட் ஆகும், வெப்சைட்ல ரெக்கார்ட் ஆகும், லைவ்ல இருக்கும், யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டா. ஆனா லேப்டாப் மூடி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் ஆஃப்ல இருக்குன்னு பைபிள்ல நினைச்சிட்டான். அந்த தைரியத்துல தான் முன்னாடி மாஸ்கோட நிக்கிறவன் எதுக்கு இருக்கிற இவளை பார்த்தது என்ன பார்த்து பயப்படலையேன்னு சொல்லும்போது நீ யாருன்னு எனக்கு தெரியும், அமைச்சரோட பையன் தானே நீன்னு சொன்ன பிறகு மாஸ்க கலட்டுறாங்க. ஆமா நான் அமைச்சரோட பையன் தான். நீ அதே மாதிரி இதை எதுக்கு பண்ணேன்னு எனக்கு தெரியும். வீட்டுல அதிகாரம் பண்ணக்கூடிய அம்மா, அவங்களோட அதிகார திமிரு அதையெல்லாம் பார்த்து அவங்க மேல பயங்கர வெறுப்புல இருந்திருக்கிற. ஆனா ஸ்கூல்ல உங்ககிட்ட அன்பா பாசமா நடந்துகிட்டு இருந்த என்னோட அக்காவை பார்த்ததும் உனக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு நல்ல மரியாதை அதுன்னு இருந்திருக்குது. ஆனா அவங்க சைட்ல இந்த மாதிரி ஒரு தொழில் பண்றது உனக்கு பிடிக்கல. அப்படி அதிகாரம் பண்றக்கூடிய ஒரு கேரக்டர்ல அவங்க நடிக்கிறது உனக்கு பிடிக்கல. அதை பார்க்கும்போது உனக்கு உங்க அம்மா மேல இருக்கிற அந்த வெறுப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த கோவத்துல தானே போய் அவங்களை கொன்னு கேட்க, ஆமா அந்த கோவத்துக்காக தான் அவங்களை கொன்னேங்கிறா. இதோட நிப்பாட்டிடுவேன்னு கேட்டா இதுக்கு பிறகு ஒரு கொலை பண்ணுவேங்கிறா. யாரை கொலை பண்ண போறோன்னு கேட்டா தன்னோட பெத்த தாயவே கொலை பண்ண போறானா. இந்த கொலையை பண்ணிட்டு பெத்த தாயையும் கொலை பண்ணிட்டு வீட்டுல ஐயோ எங்க அம்மா செத்து போச்சுன்னு ஒரு ஆக்டிங்க போட்டா நான் விக்டம் ஆயிடுவேன், என் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு இருக்கிறான். இவ்வளவு பேச்சு பேசின பிறகுதான் டேய் அவசரப்பட்டியாடா தம்பி இதோ பார் அப்படின்னு லேப்டாப்பை காட்டுறாங்க. பேசின எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இனி செத்தடி நீயே, இனி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் பயங்கர கோவத்துல உன்னை கொலை பண்ண போறேன் பாருன்னு கிளம்புறாங்க. அந்த அம்மாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். அந்த அம்மா எகிரி அங்க எங்கேயும் குதிச்சு ஓட பாக்குது, புடிச்சு கீழே தள்ளுறான். அங்க சேஃப்டிக்காக வச்சிருந்த துப்பாக்கி கீழே விழுந்து ஓடுது. அந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவன் துப்பாக்கி அவன் எடுக்க போறான். நல்ல வேலை இந்த பக்கம் நம்ம ஹீரோ சரியான சமயத்துக்கு அங்க வந்துடுறாரு. அவன் துப்பாக்கி எடுத்து சுட போற சமயம் இவர் துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட நெஞ்சிலேயே குண்டு பாஞ்சு சம்பவ இடத்திலேயே அந்த பையன் செத்து போறாங்க. தங்கச்சிக்காரி காப்பாற்றப்பட்டு விட்டார். அவனுக்கும் கொடுக்க வேண்டிய தீர்ப்பு தண்டனை கிடைச்சிருச்சு. சம்பவ இடத்திலேயே கோர்ட்டு கேஸ்னு அலைய தேவையில்லை, செத்தே போயிட்டான். அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு ஹீரோவும் தங்கச்சியும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. மேபி அடுத்து என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க அதை காமிச்சு படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பவரங்க கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. வேற எந்த சோசியல் மீடியாலையும் நாம இல்ல. இந்த வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் ஏதோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.